சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338824242. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஆளுநர் மாளிகையிலேயே பிரிவு உபசார விழா நடத்தப்பட்டதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் இருக்கும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பிரிவு உபசார விழாவை ஆளுநர் மாளிகையிலேயே தமிழக ஆளுநர் நடத்தியுள்ளார். பினாமி கம்பெனியை உருவாக்கி வழக்கில் சிக்கியவரை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஆளுநர் தனது மாளிகையில் வரவேற்றார் என்று கோவி செழியன் கேள்வி எழுப்பினார். மேலும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஜாதி பெயரை சொல்லி ஒருவரை திட்டியதால் வன்கொடுமை சட்டப்பிரிவில் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கைது செய்ய நேரிடும் என உயர்நீதிமன்றத்திலேயே எச்சரிக்கப்பட்டவர். அவருக்கு பதவிக்காலம் முடிந்த பின்னரும் ஆளுநர் பணி நீட்டிப்பு வழங்கினார். இப்படிப்பட்டவருக்கு ஆளுநர் மாளிகையில் பிரிவு உபச்சார விழாவை நடத்தியதன் மூலம் வேந்தர் என்ற பொறுப்பில் இருப்பதற்கான தகுதியை ஆளுநரை இழந்துவிட்டார். இதன் மூலம் ஆளுநர் மற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளார். தமிழக பல்கலைக்கழக வரலாற்றில் ஆளுநர் தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டார் என கோவி செழியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மை என்ன? பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல் 3 வகையான குற்றம் சாட்டப்பட்டது. பியூட்டர் என்ற அமைப்பின் மூலம் பல்கலைக்கழக பணத்தை துஷ்பிரயோகம் செய்தார். ஊழியர் சங்க தலைவரை ஜாதி பெயர் சொல்லி திட்டினார். ஓய்வூதிய மற்றும் துணைவேந்தருக்கான சம்பளம் என இரட்டை சம்பளமாக பெற்றார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. பியூட்டர் என்ற அமைப்பு பல்கலைக்கழக தொழில் துணைவோர் பிரிவின் மூலம் அமைக்கப்பட்டு பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு தொழில் தொடங்க அறிவுரை, திட்டம், உதவி அனைத்தையும் செய்யும் முறையான அமைப்பு. இது உள்ளே உள்ள பேராசிரியர்கள் கண்காணிப்பின் மூலமும் தொழில்துறை வல்லுநர்களின் வழிகாட்டுதலின் மூலமும் பொதுவாகவே பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் வெவ்வேறு பெயர்களில் இயக்கப்படும் அமைப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுபோல அடல் இன்குபேஷன் சென்டர் உட்பட 20 வகையான தொழில் பிரிவு மையங்கள் உள்ளன. அதில் தொழில் ஆரம்பித்து லாபம் காண்பதில் சில சதவிகிதம் மையத்தின் வளர்ச்சிக்கு தருவதும் அதன் மூலம் அடுத்து வருபவர்களுக்கு முதலீடாக உதவுவதும் இயல்பான ஒன்று. இப்பொழுது வரை பியூட்டரில் உள்ள சட்டவிரோத பரிவர்த்தனை நடந்ததாக நிரூபிக்கப்படவில்லை. இரண்டாவதாக ஜாதி பெயர் சொல்லி திட்டியதாக சொல்லப்பட்டது. அப்பொழுதே காணொலி பொதுவெளியில் வெளியிடப்பட்டு அப்படி அவருடைய வாய் அப்படி கூறியிருக்க வாய்ப்பில்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது. மூன்றாவதாக ஒரு கல்லூரியில் வேலை செய்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் அதற்கு பிறகு மற்றொரு வேலை செய்து சம்பளம் பெறக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லாத பொழுது மூன்றாவது குற்றச்சாட்டும் தவிடு பொடியாகிறது.